குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, February 23, 2020 ஞாயிற்றுக்கிழமை கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். நம்ம கண்டபஸ் பார்த்து முடிவு பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல்துறைக்காக வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கோம். இதில் இந்தியன் டெஸ்ட் பேட்சில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 1000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இதற்கான முதல் தேர்வு February 25 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிக்கலாம். இதனுடைய ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு கால் பண்ணி அகாடமிக் கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அடுத்த வந்து லத்தி டெஸ்ட் பேட்ச் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. இதற்கான முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா March 1 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அகாடமிக் கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு தெலுங்கானாவில் வந்து பார்த்தீங்கன்னா சுரங்கத்துக்குள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 பேர் சிக்கிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக அந்த சுரங்கம் தோன்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. தெலுங்கானாவில் உள்ள நாகர் கர்னூல் மாவட்டத்தில் வந்து ஸ்ரீசைலம் இடதுகரை கால்வாய் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் வந்து பார்த்திங்கன்னா விநியோகத்திற்கான முக்கியமான திட்டம். அங்குள்ள நாகல்கொண்டா மாவட்ட நீர்ப்பாசன வசதியை ஏற்படுத்தவும், அது மட்டும் இல்லாமல் மூளை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஃப்ளோரைட் கனிமத்தால் பாதிக்கப்பட்ட சில கிராமங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் இணைப்பை ஏற்படுத்தவும் தான் இது வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது, வேறு எதுவும் தேவையில்லை. அடுத்தது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மெரினா வந்து பார்த்திங்கன்னா நீலக்குடி கடற்கரையாக மாற்ற வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மேயர் தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற மாநகராட்சி பூங்கா, விளையாட்டு திடல் உள்ளிட்ட பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா லீவ் கிரீன் லவ் ப்ளூ அப்படின்ற திட்டத்தின் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெரினா வந்து பார்த்திங்கன்னா எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது, முக்கியமான பொது இடங்களை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வந்து பார்த்திங்கன்னா நடத்தியிருக்காங்க. லீவ் கிரீன் லைவ் ப்ளூ அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா மொழிப்போர் தியாகியான ராஜேந்திரன் நினைவிடத்தை மேம்படுத்தும் அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 1965ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்தி திணிப்பு போராட்டத்தின் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவரான ராஜேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையின் துப்பாக்கி சூட்டினால் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்துட்டார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து பார்த்திங்கன்னா மணிபன் நினைவிடம் கட்டப்பட்டு மேம்படுத்தப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா, அடுத்து பிரதமருடைய 2வது முதன்மை செயலராக வந்து பார்த்திங்கன்னா சக்திகாந்த தாஸ் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் முன்னாள் RBIயோட ஆளுநர். இப்போ இவருக்கு பதிலாக தான் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடியினுடைய 2வது முதன்மை செயலராக வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. ஏற்கனவே பிரதமருடைய முதன்மை செயலராக வந்து பார்த்திங்கன்னா BK மிஸ்ரா அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு. ஓகேங்களா, அவர் கூட இவரும் இணைந்து பணியாற்றுவார். ஓகேங்களா, வரலாற்றிலேயே வந்து பார்த்திங்கன்னா பிரதமருக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு முதன்மை செயலாளர்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முதல் முறை. இப்போது இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா இவர் சக்திகாந்த தாஸை பற்றி நம்ம ஒரு சில டேட்டா கொடுத்துருக்காங்க, இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமருக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக நரேந்திர மோடி வந்து பார்த்திங்கன்னா 2014ஆம் ஆண்டு பதவியில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதன் பிறகு 2016 நவம்பர் 8ஆம் தேதி மோடி அரசு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார விவகாரங்கள் செயலாளர் வந்து பார்த்திங்கன்னா சக்திகாந்த தாஸ் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2017 ஜூலை 1ஆம் தேதி மறைமுக வரிகளை ஒன்றிணைத்து ஒரே நாடு ஒரே வரி, அது GST கொண்டு வந்தாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் முக்கியமான ஒரு பங்கு இவர் வந்து ஆற்றிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பணி ஓய்வு பெற்ற உடனே அப்போ வந்து பார்த்திங்கன்னா NK சிங் தலைமையிலான 15வது நிதிக்குழுவின் உறுப்பினராகவும் வந்து பார்த்திங்கன்னா இருந்தார். G20 கூட்டமைப்பில் இந்திய பிரதிநிதியாக வந்திருக்காரு. ரிசர்வ் வங்கியுடைய 24வது ஆளுநராக வந்து பார்த்திங்கன்னா உர்ஜித் பட்டேல் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் 25வது ஆளுநராக வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டார். ஓகேங்களா, 2018ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டு பதவி காலம் 2021 முடிஞ்சுது. அதையடுத்து மேலும் 3 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நீட்டிக்கப்பட்டது. ஓகேங்களா, இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கி வரலாற்றிலே 2வது மிக நீண்ட பதவி காலத்தை வகித்தவராக சக்திகாந்த தாஸ் வந்து பார்த்திங்கன்னா அறியப்படுறாரு. இதற்கு முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா பெனகல் ராமாராவ் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா 7.5 ஆண்டுகள் 1950 காலகட்டத்திலேருந்து 7.5 ஆண்டுகள் அந்த பதவியில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சக்திகாந்த தாஸ் அவர்களுடைய பதவி காலம் தான் ரொம்ப நீளமானது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இவருடைய காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கி வழங்கும் ஈவுத்தொகை வந்து பார்த்திங்கன்னா 2023-24ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 2.11 லட்சம் கோடி ஈவுத்தொகை வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறார். ஓகேங்களா, அடுத்தது மொரீஷியஸில் தேசிய தின நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு விருந்தினராக வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்க இருக்கிறார். ஓகேங்களா, மொரீஷியஸ் பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மொரீஷியஸினுடைய அந்நாட்டு பிரதமரான
நவீன் ராம்கூலம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து தெரிவிச்சிருக்காரு. மொரிஷியஸ், அதாவது பிரிட்டிஷ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மொரிஷியஸ் வந்து 1968 தான் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 12 தான் வந்து சுதந்திரம் வாங்குறாங்க. அந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 57வது தேசிய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி பங்கேற்கிறாரு. இது வந்து கடந்த ஆண்டு நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து கவச், அந்த அதாவது பார்த்திங்கன்னா 71 ரயில் நிலையங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவச் தொழில்நுட்பம் வந்து பார்த்திங்கன்னா நிறுவிருக்காங்க. இந்த கவச் தொழில்நுட்பம்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேயில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேயில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாதுகாப்பு கருவி. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது இந்த கவச் கருவி. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது புதிய ஆயுதங்கள், சக்தி வாய்ந்த ரேடார்களுடன் வான் பாதுகாப்பு மேம்படுத்த வந்து பார்த்திங்கன்னா ராணுவம் திட்டமிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக உள்நாட்டிலேயே உருவாக்கப்படும் QRSAM அப்படின்ற ஏவுகணையின் கொள்முதல் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் L-17 மற்றும் ZU-23mm அப்படின்ற போன்ற பாதுகாப்பு பீரங்கிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டில் தயாரிக்கப்படுது. இதை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வந்து பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ணி நாட்டை வந்து பார்த்திங்கன்னா நாட்டினுடைய ராணுவ படைபலத்தை வந்து பார்த்திங்கன்னா நவீனப்படுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா. ஜஸ்ட் அது ஏவுகணையாக என்னென்னு மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் பயணமாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம், பீகார், அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு போகிறாரு. அங்கே என்னென்ன நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறாருன்றது இம்பார்ட்டன்ட். மத்திய பிரதேச மாநில போபாலில் உள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வைக்க இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சாத்பூரில் பாகேஸ்வர் தாம் மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கல் நாட்டிருக்கிறாரு. போபாலில் வந்து பார்த்திங்கன்னா உலக முதலீட்டாளர் மாநாட்டையொட்டி வாகன தொழில் கண்காட்சி, ஜவுளி மற்றும் ஆடை வடிவமைப்பு கண்காட்சி, ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டம் தொடர்பாக 3 கண்காட்சிகளையும் தொடர்ந்து வைக்கிறார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பீகார் செல்லும் பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா பாகல்பூரில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா PM கிசான் விவசாயிகள் உதவித்தொகை திட்டத்தினுடைய 19வது தவணையை வந்து பார்த்திங்கன்னா விடுவிக்க இருக்கிறார். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மோதிஹாரியில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தேசிய கால்நடை திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா மோதிஹாரியில் கட்டப்பட்டிருக்கும் நாட்டு இனங்களுக்கான சிறப்பு மையம், அது மட்டும் இல்லாமல் பரோனி பகுதியில் 3 லட்சம் பால் உற்பத்தியாளர்களுக்கான ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தை உருவாக்குவதற்கான பல்பொருள் ஆலை ஆகியவற்றை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வைக்கிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கால்நடை திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு இனங்களுக்கான சிறப்பு மையம் எங்கே அமைக்கிறாங்கன்னா பீகார் மாநிலத்தில் தான் இருக்குது. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பீகாரை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் மாநிலம் போகிறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலாச்சார நிகழ்வு நடக்குது. ஜீமோயிர் நடன கலைஞர், அதாவது ஜீமோயிர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் மாநில தேயிலை தோட்ட தொழிலாளருடைய பாரம்பரிய நடனம். ஓகேங்களா. இதில் கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் முக்கியமானது. ஓகேங்களா. அது அந்த நிகழ்ச்சியிலும் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்க இருக்கிறார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் பல்வேறு தகவல்களை அளிக்கும் 2024 தரவு தொகுப்புகள் பதிவேடுகள் தொகுப்பின் புதிய பதிப்பை வந்து பார்த்திங்கன்னா மத்திய புள்ளியியல் திட்ட அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக டேட்டா எல்லாமே இருக்கும். அதுலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேட்டா கொஞ்சம் அனலிசிஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். விவசாயம், சுகாதாரம், கல்வி, தொழிலாளர், கிராமப்புற மேம்பாடு, சுற்றுலா, சமூக நீதி, வங்கி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் உள்ளடக்கிய மத்திய அரசின் 40 அமைச்சகங்கள் துறைகளிலிருந்து பெறப்பட்ட விவரங்கள் ஆதாரங்கள் சுமார் 270 தரவு தொகுப்புகள் பதிவேடுகள் வந்து பார்த்திங்கன்னா அதில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கனுடைய தேசிய புலனாய்வுத்துறையினுடைய FBI இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ் பட்டேல் வந்து பார்த்திங்கன்னா பகவத்கீதை மீது வந்து பார்த்திங்கன்னா சத்திய பிரமாணம் செய்து பதவியேற்றிருந்தார். குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் வந்து பார்த்திங்கன்னா 1980ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வழக்கறிஞராக தனது பணியை தொடங்கி தேசிய உளவு அமைப்பினுடைய இணை இயக்குநராக வந்து பார்த்திங்கன்னா 2020ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பு வகித்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா FBIயோட இயக்குநராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதவி வைத்திருக்காரு. ஓகேங்களா. இது பேர்லாம் முக்கியம், நம்ம டிஎன்யூ சார்பிலையும் கேட்டுருவாங்க. ஓகேங்களா. அடுத்து மனிதர்களை பாதிக்கக்கூடிய புதிய வகை கரோனா தீநுண்மி வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்படும் போது சீனாவிலுடைய ஆராய்ச்சி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2020 உலகம் முழுவதும் பரவிய கரோனா சீனாவில் உள்ள ஊகான் அப்படின்ற ஆய்வகத்திலிருந்து பரவியதாக குற்றச்சாட்டு இருந்தது. இந்த குற்றச்சாட்டை வந்து பார்த்திங்கன்னா சீன அரசு தரப்பினரும் வவ்வால்களிடமிருந்து பரவும் தீநுண்மி குறித்து ஆய்வு செய்யக்கூடிய பிரபல பெண் ஆய்வாளரான ஷி லெஷியும் வந்து பார்த்திங்கன்னா திட்டவட்டமாக வந்திருக்காங்க. அவங்களுடைய அந்த ஷி லெஷியோடைய தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி மேற்கொள்ளும்போது இந்த மாதிரி ஒரு நுண்ணுயிரி வந்து பார்த்திங்கன்னா வவ்வால்லேருந்து உருவாகுது. ஓகேங்களா. பிபிஸ்ட்ரெல் அப்படின்ற வவ்வால்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது உருவாகுது. அதாவது HKU5 அப்படின்ற இந்த நுண்ணுயிர் வந்து பார்த்திங்கன்னா மனித செல்கள் மற்றும் நுரையீரலில் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. இதுலேருந்து தான் பரவி இருக்குது. சீனாவோட ஆய்வகத்தில் தயாரிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த வவ்வாலுடைய பேரும் இந்த நுண்ணுயிரோட பேரும் தெரிஞ்சுக்கோங்க, அவங்களுடைய பேரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப குரூப் 1 லெவல் கொஸ்டின். அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்தை வந்து பார்த்திங்கன்னா பயணிகள் கப்பல் போக்குவரத்து வந்து தொடங்கிட்டாங்க. 2023ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக இது வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சது. இடையில் வந்து பார்த்திங்கன்னா வானிலை மாறுபாடு காரணமாக வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. இப்போ மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் பஸ் அவ்வளோ தாண்டி இது மாதிரி கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் பஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அடுத்து வந்து நம்ம டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டவுட் கிளியர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.